ஆன்மீகத்துல சரணாகதியை மட்டும்தான் இது வரைக்கும் அடையிறது இல்லை. அதனாலதான் உங்களுக்கு குழப்பம். ஆனா லௌகீகத்துல நீங்க அடையிற சரணாகதியை நான் சொல்லி மாளாது. அவ்வளோ சரணாகதி அடையிறீங்க. காதலிட்டு அடைகிறது சரணாகதி. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அது சரணாகதி இல்லையா? ஏன் எதுக்குங்கிற கேள்வியே வராது, அதுதான் சரணாகதி. அது காதலிட்ட வருது, குழந்தைகிட்ட அம்மாவுக்கு வருது, கணவன்கிட்ட மனைவிக்கு வருது, நண்பன்கிட்ட நண்பிக்கு வருது, எல்லாருக்கும் வருது சரணாகதி. அது லௌகீகமா இருக்கு. அதனால நீங்க அதை அன்போடு செய்றீங்க. ரோட்ல ஒருத்தர் திடீர்னு கீழே வந்துட்டீங்கன்னா ஓடி போய், அதாவது உங்க கையில இருக்கிற பொருள் எல்லாம் போட்டுட்டு ஓடி போய் தூக்குறீங்களே, அதை விட சரணாகதி அது. உங்களுடைய உடைமை பொருள், உங்க ஆபீஸ் பயிரில் இருக்கு, எல்லாமே அங்க இருக்குது, தூக்கி போட்டுட்டு அந்த அம்மாவை தூக்கி ஓடுறதுக்காக ரோட்ல ஓடுனீங்களே, அது என்ன பெரிய சரணாகதி? மிகப்பெரிய சரணாகதி. அதைத்தான் மகான்கள்லாம் சொல்றாங்க, உண்மையான சரணாகதினா அங்க லௌகீகத்துல காட்டுற சரணாகதியை இறைவன்கிட்ட காட்ட முடியுமா? காட்டினா சரணாகதி தான். அப்ப எப்படி காட்டினா, உன் குழந்தை காணாம், பீச்சுக்கு போறீங்க, குழந்தைய கூப்பிட்டுட்டு திடீர்னு பீச்சில் குழந்தைய காணாம், அந்த குழந்தைய காணாங்கிற தவிப்போட தேடுறீங்கல்ல, அதை மாதிரி கடவுளை தேடினீங்கன்னா சரணாகதி.